நான் எதுவுமே பேச போகிறதில்ல கொஞ்ச நேரத்துக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வர வர நம்ம நேச்சருக்குள்ளே நின்று சில வீடியோஸ்லாம் பண்ணும்போது எனக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குஜாலாக இருக்குது. சரி, ஓகே, ரைட்டு. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் கோட்டோட ஃபீவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா கோட் சைட்லேருந்து ஏஜிஎஸ் கொடுக்கும்போது அந்த டீமு அதோட எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு ஹீரோவோட படம் எது வந்தாலும் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடியிலேருந்து அந்த ஹைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா வச்சுட்டே இருப்பாங்க. அந்த வகையில் கோட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா தே ஆர் மெயின்டைனிங் ரைட் நோ. நடுவில் பாடல்கள்லாம் வந்து அப்படி இப்படி கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஃபேன்ஸுக்கும் அவங்களுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தே ஆர் டோட்டலி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தி குவாலிட்டி ரிலீஸ். இதை நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஐமேக்ஸ் அஃபிஷியலாக போஸ்ட் போட்டிருக்காங்க கோட் ரிலீஸிங் இன் ஐமேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது க்யூபில் எபிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மேட்டில் பார்த்திங்கன்னா கோட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி படத்தோட மியூசிக் இட்ஸ் கோன் பி ஆப்வியஸ்லி டால்பி அட்மாஸில் பார்த்தீங்கன்னா மியூசிக் மிக்சிங்ன்றது பண்ணுறாங்க. அண்டு யுவன் அவர்கள் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அப் டு அடுத்தடுத்த ட்ராக்ஸ் எப்படி இருக்க போகுது, படத்தோட பிஜிஎம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா புக் மை ஷோலையோ இதுலேயோ படத்தோட ஒரு கைண்ட் ஆஃப் சினாப்சிஸ் போட்டிருக்காங்க. நான் அதை படிக்கவே இல்லை. நிறைய பேர் ட்விட்டரில் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ப்ரோ இதுதான் கோட்டோட ஸ்டோரியாக இருக்கும் புக் மை ஷோவில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீடியோ பார்க்குற நம்ம பசங்க கூட யாருமே தயவு செஞ்சு போய் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க. புக் மை ஷோலையோ இல்லை டிக்கெட் நியூலையோ பார்த்தீங்கன்னா செக் பண்ணாதீங்க. அண்டு கோட்டோட ஸ்டோரி பிளாட் அப்படின்றத தாண்டி டெக்னிக்கல்லி இட்ஸ் கோன் பி a வெரி ஸ்ட்ராங் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் விளையாடி நிறைய படம் வந்திருக்கு. பட் இந்த படத்தில் ஃபியூ சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்கா, அது எந்த படத்தையும் ட்ரை பண்ணலை தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ கோட்டோட ட்ரெய்லருக்கான ஒரு அஃபிஷியல் கவுண்டவுன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகுதான் கோட்டோட ட்ரெய்லரு. எல்லா ஃபேன்ஸ் எப்படி வெயிட் பண்ணுவாங்க பாருங்கள். ஏன்னா நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன், அடுத்த ரெண்டு படங்களோ 3 படங்களோ இட்ஸ் கோன் பி வெரி க்ரூஷியல் ஃபார் தளபதி. ஏன்னா அவரை நம்ம படங்கள்லேருந்து மிஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி அரசியலில் இறங்க போகிறார். அதுக்கான பணிகள் தான் பார்த்திங்கன்னா அவர் பண்ணிகிட்டே இருக்கார். அதை பற்றி நம்ம இதுவாக பேசுவோம். கோட்டோட ட்ரெய்லருக்கான அஃபிஷியல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸுங்க. இன்றைக்கி என்ன டேட்டு? 11ஆம் தேதி. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறது இப்போ தான் ஷூட் பண்ணி இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன். இதை நான் ஆகஸ்ட் 15th வரும்னு சில பேர் சொல்கிறாங்க, ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரும்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வெங்கட் பிரபு கொடுத்துறாரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ ஒரு 10 days முன்னாடியோ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அஃபிஷியலாக வேர்ல்டு வைடு. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நிறைய தியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் தியேட்டர் முன்னாடி கோட்டோட அஃபிஷியல் பேனர்ஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பில்போர்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான டிலே இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா நடித்தது யாருக்கு? தளபதி அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷன், பாக்ஸ் ஆஃபீஸ் கிங். நம்ம என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாம். அவரோட படம் ரிலீஸ் ஆகிறப்போ எப்படி டிலே பண்ணுவாங்க, எப்படி இது பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாம் பக்காவாக பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக ப்ரீ பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்லைன் சேட்டலைட் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு ஜி வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், டெலிவிஷன் ரைட்ஸு. அண்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிஸ்னஸ்லாம் பக்காவாக முடிச்சாச்சு, எல்லாருக்கும் ப்ராஃபிட் வர மாதிரியே. அண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 10 days முன்னாடி வி கேன் எக்ஸ்பெக்ட் த ட்ரெய்லர். மேபி 15ஆம் தேதி அதுக்கான அப்டேட் வருமானு கேட்டால் எனக்கு தெரியல. பட் 20ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த ஒரு டைம் பீரியடில் வி கேன் எக்ஸ்பெக்ட் த ட்ரெய்லர். அதுக்கான கவுண்ட் டவுனும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி அஃபிஷியலாக நிறைய போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஆக்சுவலாக பார்த்தேன், ஒருவேளை இது ஃபேன்மேடாக பண்ண போஸ்டர்ஸா அப்படின்னு நான் பார்க்கும்போது தான் தெரியுது இது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா கோட் டீம் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடுவில் 2-3 போஸ்டர்ஸ் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். அண்ட் அடுத்த பாடல் என்ன இருக்க போகுது, ஸோ இதை விட பயங்கரமான பாட்டு ஏதாவது இருக்கா, ஸோ அனிருத் ஏதாவது பாடியிருக்காரா, இல்லை ரேப்பர் யாராவது உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா, ஸோ என்ன பேங்கர் ஆக்சுவலாக யுவன் வச்சுருக்காரு, ஏதாவது ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும் அவரோட மியூசிக்கில். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண 3 பாடல்களில் எனக்கு சின்ன சின்ன கண்கள் தான் ரொம்ப ஃபேவரட்டாக இப்போ வரலும் இருந்துகிட்டே இருக்குது, டு பி ஹானஸ்ட். மேபி அடுத்த பாடல்கள் டைரெக்டாக படத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக ரிகார்டிங் கோட்டோட ஆடியோ லான்ச் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, ப்ரோ கோட்டோட ஆடியோ லான்ச் இருக்கா இல்லையா, ஆடியோ லான்ச் வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டு பி ஃப்ராங்க் எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா எதுவும் கிடைக்கல. ஏன்னா இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன நியூஸ் நம்ம காதில் அப்படி வந்துட்டு போகும். பட் இப்போ வரைக்குமே எனக்கு அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் வரல கோட்டோட ஆடியோ லான்ச் பற்றி. பட் அதை நான் கேட்டுட்டு இருக்கேன், இருக்கா இல்லையான்றதை நான் மேபி நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்டு தட்ஸ் இட் கைஸ், அவ்வளோதான் சொல்ல தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ கோட்டோட அஃபிஷியல் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். முக்கியமாக கோட்டோட ட்ரெய்லர் இது. ஸோ எத்தனை பேர் கோட்டோட ட்ரெய்லருக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். அண்ட் எல்லோரும் சேஃபாக இருங்க.
இங்கே இப்போ நான் இருக்கிற லொக்கேஷனில் இட்ஸ் ரெய்னிங், அடிக்கடி ஃபாக் வருது போகுது. இப்போ கொஞ்சம் மழை நின்னதால் தான் நான் வெளியே வந்து வீடியோன்றது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இது சும்மா vlogக்காக வந்த ட்ரிப்பு கிடையாது. இட்ஸ் கோனா பி ஒரு ஃபேமிலி ட்ரிப், பர்சனல் ட்ரிப்பு. நம்ம வெளியே ஜாலியாக சுற்றுறோம், ஃபேமிலியை கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி இங்கே வந்தேன் நான். ஸோ அவ்வளோதாங்க, இன்னும் நிறைய விஷயம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். அண்ட் மறக்காம நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம இருக்கிறது இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்பெஷலாக ரீல்ஸ்ன்றது நான் அப்லோட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி நான் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி வந்த ப்ராப்பர்ட்டி தான். நம்ம பின்னாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் நேற்று வரல ஃபுல்லாக ஃபாக் தான். இன்றைக்கி தான் கொஞ்சம் கிளியராக இருக்குது. நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் பற்றி கேட்கணுன்னா, இப்போ நான் இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஷூட் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை, பட்ஜெட் தான் பிரச்சனை. ஏதோ ஒரு 10,000 ரூபாயில் முடிக்க முடியாது ஒரு சாங்கை. மினிமம் ஒரு 50,000 மினிமம் நான் வச்சா தான் ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் முடிக்க முடியும். 2-3 சாங்ஸ் லைனப்பில் இருக்குது. அவ்வளோதான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.